1/2 டீஸ்பூன் கூடவா? இது என்ன அரைச்சி ஊற்றி பிரியாணியா? அரைச்சி ஊற்றி சிக்கன் பிரியாணியா? சிக்கன் பிரியாணி அரைச்சி ஊற்றுனதா? அரைச்சி இந்த ஊற்றணும் இறக்கணும். ஹாய் ஹலோ, இது வந்து அரைச்சி ஊற்றி சிக்கன் பிரியாணி நம்ம ஃப்ரெண்டு தான் செய்கிறாப்புல மகாதீர். என்ன அதை தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அரைச்சி ஊற்றினா அது எப்படின்னு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் போட்டு வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகாயை போட்டு மிளகாத்தூள் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கிறாப்புல. அடுத்தது இது என்னத்த அது தக்காளி மல்லி புதினா எல்லாத்தையும் அந்த அரைச்சி ஊற்றிட்டாப்புல. இப்போ வந்து இஞ்சி பூண்டு போடுறாப்புல. இது எப்படின்னாக்கா இந்த அரைச்சி ஊற்றுனது எல்லாம் ராஸ்மெல்லு போகிற வரலையும் வேக விட்டாப்புல. வேக விட்டுட்டு இப்போ வந்து இஞ்சி பூண்டு போடுறாப்புல. இஞ்சி பூண்டை போட்டுட்டு அப்புறம் தான் அதையும் இறக்கி விட்டுருவோமா? இஞ்சி பூண்டு போடமாட்டா? நினைக்கிறேன் இஞ்சி பூண்டு பத்தாதான், அதனால் கொஞ்சம் கூட போட்டுக்கிறாங்க. போட்டுக்கிட்டோம். தம்பி என்ன பண்ணுவாப்புலன்னா, ஆச்சி பிரியாணி மசாலா இருந்தால் மட்டும்தான் சமைப்பேன் அப்படிம்பாப்புல. அதனால் ஆச்சி பிரியாணி மசாலாவே ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறாப்புல. அடுத்தது தம்பி தயிர் போட போகிறாப்புல. தயிரை தாராளமாக விட்றாப்புல. இதுக்கு வந்து கூச்சமாக இருக்குங்கிறாப்புல. இருந்தாலும் எடுத்துட்டேன். என்னத்தப்பா சொல்லிட்டு கொடுத்தா என்னத்தான் போட போகிற? சிக்கன் தானே, சிக்கன் போட்டோன்னே நல்லா புடிச்சா நல்லா சிக்கன். என்னத்தான் இது ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாலாவில் நீட்டாக வர மாதிரி கொஞ்சம் நல்லா வேக விட்டு மசாலா ஏற்றுது. மகாதீர் பிரியாணின்னாவே எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ஸ்பெஷல் இது. இன்ஷா அல்லாஹ். நல்லா மசாலா ஏறிடுச்சா? அது சரி, ஏறிடுச்சா? நல்லா அடிப்படியாக ஏறிடுச்சு. என்ன பண்ணுறோம்? நல்லா மசாலா ஏறிடுச்சு சூப்பராக. இடத்துல ஆமாம் ஓகேப்பா ஓகே. அடுத்து தண்ணியை அரைக்கிறோம். 1க்கு 1.5. ஆமாம். தயிர் எலுமிச்சப்பழம் எக்ஸ்ட்ரா அதில் வந்து தண்ணி கம்மி பண்ணனால அது லைட்டாக தண்ணியை மட்டும் கம்மி பண்ணிக்கிறணும். தயிர் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் ஓகே தான். தண்ணியை மட்டும் கொஞ்சம் அதனால் கம்மி பண்ணிக்க வேண்டியதான். ஓகே ஓகே ஓகே. இது உப்பு என்னத்தா அரிசி இறக்கிடுவோம். சரிங்கத்தா. இந்த மாதிரி தம் போட்டுருவோம்ண்ணே. தம் போட்டுடலாமா? இந்த வரேன். இதை ஓப்பன் பண்ணுங்க. செஞ்சு விடுங்க. இதுங்க எல்லாரும் பார்க்கட்டும். அப்படியே வைங்க.
அவ்வளோதானே தான். முடிஞ்சு. ஓகே, உடைக்க உள்ள எடுத்துக்கோமா. பார்க்குறது சந்தோஷம். அவசர பிரியாணி ரெடி. அரைச்சி ஊற்றின சிக்கன் பிரியாணி ரெடி. அவசர பிரியாணி இல்லை, அரைச்சி ஊற்றின சிக்கன் பிரியாணி.